ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னைக்கு வந்து ஜூலை மாத பலன்கள் போடலான்னு இருக்கேன். நிறைய பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்டிருந்தாங்க, மாத பலன் எல்லாம் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க சில பேர். ஸோ அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு ஜூலை மாத பலன்கள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இனிமேட்டு மந்த்லி வந்து மாத பலன்களும் போடலான்னு இருக்கேன். சரிங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டன் இது பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எவ்வளோ பேருக்கு வேணாலும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஃபைன். நான் இதில் வந்து 2 பார்ட்டாக போடுறேன். அதாவது முதல் 6 ராசிக்கு பார்ட் 1லேயும் அடுத்த 6 ராசிக்கு பார்ட் 2லேயும் போடுறேன். சரிங்களா? ஸோ நீங்கள் வந்து ஃபிக்ஸ்டாக உங்கள் சைனுக்கு மட்டும், அதாவது உங்கள் ராசிக்கு மட்டும் பார்க்கணுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் வந்து இதுக்கு ஸ்விட்ச் கூட பண்ணிக்கலாம். அதாவது நான் சொல்லிடுறேன் கிளியராக. இந்த ஆடியோவில் வந்து மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி வரைக்கும் போடுறேன். சரிங்களா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, இந்த 6 ராசிகளுக்கு மட்டும் இந்த வீடியோவில் போடுறேன். அடுத்த வீடியோவில் வந்து மீதி 6 ராசிகளுக்கு போடுறேன். சரிங்களா? ஃபைன். ஓகே. நான் இப்போ மேஷ ராசிலேருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? மேஷ ராசிக்கு வந்து இந்த மந்த் ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ட்ரபுளாக தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா அந்த சூரியன், புதன், சுக்கிரன் சேர்க்கை வந்து 3ஆம் வீட்டில் இருக்குது. ஸோ அதனால் அது கொஞ்சம் ட்ரபிள் கொடுக்கும் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் வந்து அது கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக தான் இருக்கும். சரிங்களா? ரிலேஷன்ஷிப் வைஸ் வரைக்கும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் யார்கிட்டேயும் சண்டை போடாதீங்க மோஸ்ட்லி. சரிங்களா? எவ்வளோ வந்து கொஞ்சம் பொலைட்டாக எடுத்துக்கோங்க. ரொம்ப வந்து டிப்ளமன்சி மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியம், ஒர்க்குலேயும் சரி. சரிங்களா? ரிலேஷன்ஷிப் அதாவது மெயின்டைன் பண்ணுறதும் கொஞ்சம் இதுனா, அதாவது சொந்தக்காரங்க யாராவது வீட்டுக்கு வந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகள்லாம் விடாதீங்க. சரிங்களா? இந்த மாதம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இது பண்ணணும். இந்த மாதத்தில் அதுவும் குறிப்பாக ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ். சரிங்களா? ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இன்னும் ட்ரை பண்ணலாம். சரிங்களா? கண்டிப்பாக வந்து இந்த மந்த்து ஜாப் கிடைக்கும். ஸோ இது நல்ல அறிகுறி தான். அதாவது சில பேருக்கு வந்து ரொம்ப குழந்தை இல்லாமல் ரொம்ப வருஷமாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. அதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் போயிருப்பாங்க, எதுக்குமே வந்து உபயோகமாக பலன் அளிச்சிருக்காது. ஆனால் இந்த மந்த்து வந்து எடுக்கிற ட்ரீட்மெண்ட் வந்து நல்லா பலன் அளிக்கும். ஏன்னா இந்த மந்த்து வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மந்த்து. இது எதனாலனா, யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னேன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி ஆகஸ்ட் மாதம் குரு பெயர்ச்சி 2016. ஸோ அதுக்கு அந்த குரு பெயர்ச்சி வரத்துக்கு முன்னாடி அதோட நல்ல ரிசல்ட்ஸ் இப்பயே வந்து எல்லா ராசிகளுக்கும் காட்ட ஆரம்பிச்சிடும். சரிங்களா? ஸோ அதனால் வந்து இந்த ஜூலை மாதம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மாதம். நீங்கள் அந்த என்னோடய குரு பெயர்ச்சி வீடியோ பார்க்காம விட்டுருந்தீங்கன்னா அதையும் கிளிக் பண்ணி பாருங்கள். சரிங்களா? ஸோ நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் போட்டிருக்கேன். அதுவும் இல்லாமல் 12 ராசிகளுக்கும் அவங்களுக்கு வரப்போகிற ஸ்பௌஸ் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லியும் ஒன்று போட்டிருக்கேன். சரிங்களா? அதையும் பாருங்கள் மறக்காமல். ஃபைன். ஒர்க்கு வந்து நல்லா தான் இருக்கும். ஜாப் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்போ ஜாப் கிடைக்கலாம் மோஸ்ட்லி. ஓகேவா? ஆனாலும் கிடைக்கலனாலும் வந்து மனசை தளர விடாதீங்க. ஃபஸ்ட்டு ஆஃபை விட செகண்ட் ஆஃப் தான் இந்த மந்த் நல்லாயிருக்கும். ஹெல்த் வைஸ் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. ஓகேவா? மைண்டு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்காதீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? ஸோ மேஷராசிக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வைஸ் சொல்லணும்னா 75 மார்க்ஸ் கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஸோ நல்லா இருக்குது. அப்புறம் ரிஷபராசிக்கு வரேன். ரிஷபராசிக்கு மேஷராசியை விட ரொம்ப நல்லாவே இருக்குது. அவங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்பில் எந்த ப்ராப்ளமும் இல்லை, ரொம்ப நல்லாவே இருக்குது. யாராவது ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ தான் கரெக்டாக ப்ரப்போஸ் பண்ணுற டைம். ஏன்னா வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப நாள் வந்து கிடைக்காத ஒரு ரிலேஷன்ஷிப் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆகாதவங்க, ஏதாவது ரொம்ப வருஷமாக அலையன்ஸ் தேடி அழுத்து போனவங்களுக்கு இப்போ ட்ரை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கும். ஒர்க்கும் வந்து ரொம்ப நல்லபடியாக தான் இருக்குது. இந்த மந்த்து வந்து ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த மந்த்து நீங்கள் எதிர்பார்த்த ப்ரொமோஷன் கண்டிப்பாக கிடைக்கும். சரிங்களா? ஹெல்த் வைஸும் வந்து நல்லா தான் இருக்குது. பட் வந்து மோஸ்ட்லி வந்து நீங்கள் சுகர் ஐட்டம்ஸ் அப்புறமேட்டு ஆயில் ஃபுட்டு எடுக்கிறது இந்த மாதம் கண்டிப்பாக தவிர்த்தாகணும். சரிங்களா? ஏன்னா கேஸ் ட்ரபிள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து நீங்கள் சாப்பாட்டில் மட்டும் கொஞ்சம் கட்டுப்படுத்தினா போதும்.
சரிங்களா. மற்றபடி எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஸோ உங்களுக்கு வந்து மார்க்ஸ் சொல்லணும்னா 80% சொல்லலாம். சரிங்களா. எல்லாமே நல்லா இருக்கு. அப்புறம் மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்க்கலாம். மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த மந்த் வந்து கோபம் அதிகமாக வரும். கோவத்தை நீங்கள் கண்டிப்பாக கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். சரிங்களா. தேவையில்லாமல் மற்றவங்க வந்து உங்களை கோவப்படுத்துவாங்க. மோஸ்ட் ப்ராபப்ளி அந்த கோபம் வந்து மற்றவங்களால கூட சொல்ல முடியாது, அது உங்களாலேயே. அது விஷயம் என்னென்னா, நீங்கள் எப்பவும் ஒரே மாதிரி யோசிக்கிறதே கிடையாது. காலைல ஒரு மாதிரி யோசிக்கிறீங்க, அதே விஷயத்த சாயங்காலம் வேறு மாதிரி யோசிக்கிறீங்க. நீங்கள் டிசிஷன் மேக்கிங் மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதம் எந்த பெரிய டிசிஷன் எதுவும் கரியர் பொறுத்த வரைக்கும் எடுத்துடாதீங்க. இந்த ஜாபை விட்டுட்டு வேறு ஏதாவது ஜாப் ட்ரை பண்ணலன்னு சொல்லிட்டு நீங்கள் கோவத்தில் விட்டுட்டு வந்துட்டீங்கன்னா அப்புறமேட்டு அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவும் பெரிய டிசிஷன் எல்லாம் இந்த மாதம் எடுத்துடாதீங்க. ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு அந்தளவுக்கு ஃபேவரபுளாக இல்லை, அதாவது கரியரை பொறுத்த வரைக்கும். மற்றபடி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. சரியா. ரொம்ப நாள் சண்டை போட்டவங்க யாராவது உங்கள் கூட பேசக்கூட வரலாம் இந்த மாதத்தில். ரொம்ப வருஷமாக சண்டை போட்டுட்டு பேசாமல் இருந்தவங்க கூட இந்த மாதம் பேச வரலாம். ஸோ அதுலலாம் நல்லா தான் இருக்குது. ஹெல்த் வைஸும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது நல்லது. சரிங்களா. நீங்கள் வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இந்த மாதம் வந்து கொஞ்சம் டூ வீலர் போகலாம் போகும்போது ரொம்ப ஜாக்கிரதையாக போடணும். சரிங்களா. ஸோ ரொம்ப ரேஷ் டிரைவிங் எல்லாம் தேவையில்லை. ஸோ அது மட்டும் இதுவாக இருந்தால் நல்லாயிருக்கும். சரிங்களா. அதாவது ஹெல்த் வைஸ் கண்டிப்பாக கொஞ்சம் ரொம்ப நீங்கள் அக்கறை எடுத்துக்கணும். சரிங்களா. டூ வீலரில் ஃபாஸ்ட்டாக ஓட்டாதீங்க, அது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா. அப்புறம் குழந்தைங்க கிட்ட வந்து ரொம்ப வந்து நீங்கள் கண்ட்ரோலாக நடந்துக்காதீங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் வந்து அந்த குழந்தைங்களுக்கும் உங்கள் குழந்தைங்களுக்கும் உங்கள் மேலே வெறுப்பை ஏற்படுத்தக்கூடிய இதுவாகவும் இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதம் ஃபுல்லாக குழந்தைங்க கிட்ட வெறுப்பை காட்டாமல் இருக்க முயற்சி பண்ணுங்கள். சரிங்களா. உங்களுக்கு சொல்லனா ஒரு 60 மார்க்ஸ் சொல்லலாம் மிதுன ராசிக்கு. சரிங்களா. அதுக்காக இன்னும் இவ்வளோ கம்மியாக இருக்குது, ரொம்ப மோசமாக இருக்கும்லாம் நினைக்காதீங்க. அதை நீங்கள் நினச்சா கண்டிப்பாக அந்த 60யை வந்து 90யாக கூட மாற்றலாம். சரிங்களா. ஃபைன். அப்புறம் கடக ராசிக்கு வரலாம். கடக ராசிக்கு வந்து இது நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதம். சரிங்களா. இந்த வருஷத்துலேயே வந்து இதுதான் நீங்கள் ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதம். உங்களுக்கு நிறைய விஷயம் கிடைக்க லேட்டானது, கிடைக்காம இருந்தது எல்லாமே நீங்கள் எதிர்பார்க்காத நேரத்திலேயே கிடைக்கும் இந்த மாதம். இந்த மாதம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் வந்து ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே நல்லாயிருக்கும். எல்லாருமே வந்து ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அப்பா கூட வந்து கொஞ்சம் சண்டை போட்டிருந்தாலும் சரி, இப்போ வந்து அப்பாவே வந்து உங்ககிட்ட பேசுவாங்க. ஸோ எவ்ரிதிங் வில் பி ஃபைன். கரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா கரியர் வைஸும் ரொம்ப நல்லா தான் இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் வந்து உங்களோட மேல் அதிகாரிகள்கிட்ட வந்து திட்டு வாங்காமல் அவங்க முகம் சுளிக்கும்படி நடந்துக்காதீங்க. ஸோ மேலதிகாரி என்ன சொன்னாங்களும் கொஞ்சம் வந்து ஈகோ ப்ராப்ளம்ஸ் இல்லாமல் எடுத்துகிட்டு போங்க. ஃபஸ்ட்டு இது 2 வீக்ஸுக்கு மோஸ்ட்லி. சரிங்களா. ஃபஸ்ட்டு எப்படியாவது ஒரு 2 வீக்ஸுக்கு உங்கள் சீனியர்ஸ் கிட்டேருந்து திட்டு எதுவும் வாங்காமல், உங்களோட மேல் அதிகாரிக்கிட்ட இருந்து கெட்ட பேர் எதுவும் வாங்காமல் ஸ்மூத்தாக எடுத்துகிட்டு போங்க. அதில் தான் இந்த மந்தோட வெற்றி உங்ககிட்ட இருக்குது. சரிங்களா. உங்களுக்கு சொல்லணும்னா 80 சொல்லலாம், 80% நல்லாவே இருக்குது. சரிங்களா. ஃபைன். அப்புறம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு சொல்கிறேன். சிம்ம ராசிக்காரங்களுக்கு ரிலேஷன்ஷிப்பில் வந்து இந்த மாதம் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் தான் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி சிம்ம ராசிக்காரங்களுக்கு மோஸ்ட்லி அப்பா கூட வந்து ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்க வாய்ப்பில்லை. ஸோ அது எப்போவுமே நல்லா இருக்க வாய்ப்பில்லை. அதுலேயும் குறிப்பாக இந்த மாதம் வந்து ரொம்ப அது மோசமாக போகக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் வந்து அப்பா கூட கிட்ட வந்து எதையும் திட்டு வாங்காதீங்க. ஸோ அவருக்கு மனசு பிடிக்கிற மாதிரி மோஸ்ட்லி நடந்துக்க ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா. நீங்கள் வந்து எப்பயும் வந்து தனிமையிலேயே இருக்கிறது தான் விரும்புவீங்க. இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாலும் 1-2 பேர் இருப்பாங்க. பட் வந்து இந்த காலத்தில் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட இது தேவை உங்களுக்கு. சரிங்களா. இந்த ஒரு 1 மந்த்து நீங்கள் தனிமையில் இல்லாமல் இருக்கிறது நல்லது. கரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. பட் என்னதான் இருந்தாலும் அதுலேயும் வந்து நீங்கள் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதிகமாக வச்சுக்காதீங்க. அதிகமாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கிடைக்கலன்னா அதனால் மன வருத்தம் வர வாய்ப்பு இருக்குது. எமோஷ்னல் ப்ராப்ளம்ஸ் வர இந்த மாதம் வந்து வாய்ப்பு இருக்குது. சரிங்களா. ஸோ அதனால் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லா விஷயத்துலேயும் சரி, கரியர்லேயா இருந்தாலும் சரி, ரிலேஷன்ஷிப்லேயா இருந்தாலும் சரி, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எதுவும் வச்சுக்காதீங்க. சரிங்களா.
இஃப் அட் ஆல் நீங்கள் யாரையாவது லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா இந்த டைம் வந்து ப்ரப்போஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக அது ஃபெயிலியர் தான் ஆகும். சரிங்களா? 1 மந்த் வந்து எதுவும் அந்த மாதிரி டிசிஷன் எதுவும் எடுக்காதீங்க. ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு. ஹெல்த்தில் எந்த ப்ராப்ளமும் இல்லை. சரிங்களா? இஃப் அட் ஆல் ஏதாவது ப்ராப்ளம் வர மாதிரி இருந்ததுன்னா எப்பயாவது வந்து வயிற்றில் தான் ப்ராப்ளம் வர வாய்ப்பு இருக்குது, டைஜஷனில் தான். சில பேருக்கு வந்து கேஸ் ட்ரபிளாக இது வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர மற்றபடி மேஜராக எந்த ப்ராப்ளமும் தெரியல. சரிங்களா? ஸோ அதனால் இது நல்ல மாதம்தான் உங்களுக்கு. பட் என்னதான் இருந்தாலும் மார்க்ஸ் கொடுக்கணும்னு பார்த்தா ஒரு 70 கொடுக்கலாம், 70 மார்க்ஸ் கொடுக்கலாம். சரிங்களா? அப்புறம் கன்னி ராசிக்கு இது வந்து ரொம்ப முக்கியமான மாதம். அதாவது அடுத்த மாதம் வந்து குரு வராரு. சரிங்களா? 12லேருந்து லக்னத்துக்கு வருவார். ஸோ அதோட வந்து எஃபெக்ட் இப்போவே உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? உங்களுக்கு வந்து விஷயம் என்னென்னா, ரிலேஷன்ஷிப்பில் வந்து முன்னாடி இருந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே வந்து இப்போ சால்வ் ஆகும். சரிங்களா? உங்கள் கூட ஃப்ரெண்ட்ஸு கோவொர்க்கர்ஸ் கூட ஏதாவது சண்டை போட்டிருந்தாலும் சரி, இப்போ இந்த மந்த் வந்து போய் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே ஸ்மூத்தாக முடியும். சரிங்களா? நீங்கள் சில டைம் வந்து சண்டை போட்டிருப்பீங்க. என்ன இது, நான் அவனை 2 தடவை கேன்டீன் கூப்பிட்டு போய் நான் அவனுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்தேன், அவன் என்ன ஒரு தடவை கூட கூப்பிட்டு போய் சாப்பாடு வாங்கி கொடுக்கல அப்படின்ற மாதிரி எல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப புத்திசாலித்தனமாக குறுக்கு புத்தியை யூஸ் பண்ணி யோசித்து ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட சண்டை போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஃப்ரெண்டெல்லாம் வந்து எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டோன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்புறமேட்டு ஃபீல் பண்ணியிருந்துருப்பீங்க. ஆனால் இப்போ வந்து அந்த கரெக்டான டைம் தான். இப்போ அந்த ஈகோ ப்ராப்ளம்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட போய் பேசுங்க. சரிங்களா? எல்லா விஷயமும் ஸ்மூத்தாகவே நடக்கும். கரியர் வைஸ் பார்த்தீங்கன்னா, கரியர் வைஸ் கொஞ்சம் மந்தமாக தான் இருக்குது. சரிங்களா? இப்போ வந்து நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தீங்கன்னா பெரிய முதலீடு எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே ஸ்மூத்தாக அப்படியே எடுத்துகிட்டு போங்க. சரிங்களா? கொஞ்சம் ரொம்ப மந்தமாக தான் இருக்கும். நீங்கள் நெக்ஸ்ட் மந்த் வரைக்கும் வெயிட் பண்ணணும் பிஸ்னஸ் பண்ணுறவராக இருந்தால். சரிங்களா? பெரிய வழக்கமாக பண்ணுற மாதிரி பண்ணிட்டு போங்க. பெரிய முதலீடுகள் எதுவுமே தேவையில்லை இந்த மந்த்து, அது ரொம்ப முக்கியம். சரிங்களா? முதலீடுகள் ஏதாவது பண்ணி ப்ராப்ளம் மாட்டிக்காதீங்க. அதாவது இப்போ வந்து நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு விட ஒரு 1 மந்த்து, ஜஸ்ட் ஒரு 45 டேஸ் கழித்து, ஒரு 1.5 மாதம் கழித்து பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா? ஃபைன். அப்புறம் ஹெல்த் வைஸ் பார்த்தீங்கன்னா, ஹெல்த் வைஸ் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னா வந்து 12ல் இருக்க குரு ராசிக்கு வர்றதுனால ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஹெல்த் வைஸ். சரிங்களா? ஸோ மோஸ்ட்லி வந்து நீங்கள் குரு சம்மந்தமான இது விஷயத்தெல்லாம் சாப்பிட்றது கொஞ்சம் தவிர்க்கணும். அதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வர சான்சஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அதனால் வந்து ஆயில் பாத்தெல்லாம் ரெகுலராக எடுத்துக்கோணுங்க. மற்றபடி வந்து புதுசாக ஒரு க்ரீம் வாங்குகிறேன், ஃபேஸில் புதுசாக ஃபேஷியல் ட்ரை பண்ணுறேன் அப்படியெல்லாம் எடுத்து புதுசாக எதுவுமே ட்ரை பண்ணிடாதீங்க. அது வந்து ரொம்ப ப்ராப்ளம்ஸில் தான் கொண்டு போய் விடும். சரிங்களா? நீங்கள் ரெகுலராக ஏதாவது எடுத்துகிட்டு இருக்கிற ப்ராடக்ட்ஸே வாங்குங்க. புதுசாக வந்து ரொம்ப நாள் கழித்து நான் இப்போ புதுசாக வேறு ஒரு க்ரீம் ஃபேஸுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படியெல்லாம் வந்து எக்ஸ்பெரிமெண்ட்டில் இந்த மாதம் இறங்க தேவையில்லை. சரியா? ஸோ இதனால் இது நல்லா தான் இருக்குது. பட் என்ன தான் இருந்தாலும் மார்க்ஸ் வந்து கொடுக்கணுன்னா ஒரு 60 கொடுக்கலாம். சரிங்களா? அண்ட் தென் இந்த ஃபஸ்ட்டு 6 ராசிக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேங்க. அடுத்த 6 ராசிக்கு வந்து அடுத்த வீடியோவில் பாருங்கள். பட் மறக்காமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த மாதிரி ரெகுலராக வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். சரிங்களா? தேங்க்யூ.